ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக தி மான்ஸ்டர் ஆஃப் ஃப்ளோரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மினி சீரீஸ் கொண்டு வந்திருக்கேன். மொத்தமாவே 4 எபிசோட் தான், ஆனா தரமான கதை, அதுவும் ஒரு உண்மை கதை மக்களே. சில பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த காருக்குள்ள ரொமான்ஸ் பண்றவங்களையா பார்த்து ஒரு கொலைகாரன் தொடர்ந்து கொலை பண்ணிக்கிட்டே வரான். இவன் ஏன் இந்த மாதிரி கொலை பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் விசாரிக்கிறாங்க. விசாரிச்சு அவனை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணும்போது அவனை தவிர மத்த எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. அவனை மட்டும் கடைசி வரைக்கும் கண்டே பிடிக்க முடியல. கடைசியில என்ன விஷயம் ஆச்சு, உண்மையிலேயே எதுக்காக இந்த கொலையெல்லாம் நடக்குது, யார் இந்த கொலையெல்லாம் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வந்துச்சா இல்லையா அப்படின்றதான் கதை. நீங்க கேட்ட மாதிரி ஒரு இங்கிலீஷ் சீரீஸ் கொண்டு வந்திருக்க மக்களே. ஒரு நல்ல கதை நீங்க சொன்னீங்க அப்படின்னே கொண்டு வந்திருக்க. மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட்லயும் வந்துட்டு இங்கிலீஷ் படம் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, அடுத்து என்ன படம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம மிஸ்டர் விக்னேஷ் வாலெட்ல 599க்கு ஒரு போட்டோ போட்ட வாலெட் கொண்டு வந்திருக்க மக்களே. இதுல வந்துட்டு முருகர் போட்டோ போட்டு வந்துரும், அப்படி இல்ல அப்படின்னா தளபதி போட்டோ போட்டு வந்துரும், அப்படி இல்ல அப்படின்னா சிவன் போட்டோ போட்டு வந்துரும். இதை இதுக்கப்புறம் கஸ்டமைஸ் பண்ண முடியாது. ஆல்ரெடி இந்த வாலெட்டை பண்றதுக்கு முன்னாடியே நாங்க போட்டோ போட்டு கஸ்டமைஸ் பண்ணிட்டோம். நாங்க கஸ்டமைஸ் பண்ணி வச்சிருக்கிறத வாங்கிக்க முடியும். இதனுடைய ரேட்டு 599 மட்டும்தான். உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி வேணும் அப்படின்னா, உங்களுக்காக பர்சனலைஸா கஸ்டமைஸ் பண்ணும் அப்படின்னா 777லயும் அதுக்கப்புறமா 999லயும் வாலெட் இருக்கு. இன்னொன்னு, கஸ்டமைஸ் பண்ணி போட்டோ வாலெட் யாரு வாங்கினாலும் கிறிஸ்மஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்கு மக்களே. எல்லாருக்குமே கிடைக்க போகுது. போட்டோ வாலெட் வாங்கக்கூடிய எல்லாருக்குமே வேணும் அப்படின்றவங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே 1982 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரை காமிக்கிறாங்க. இந்த கார்ல ஒரு காதல் ஜோடி போயிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பொண்ணு கேக்குறா, டே நம்ம போக வேண்டிய ஊரை தாண்டி வேற எங்கேயோ போயிட்டு இருக்க, இப்ப எங்க இந்த பக்கம் போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எனக்கு நல்லாவே தெரியும், நம்ம கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போயிட்டு ஒரு ஓரமா வண்டியை நிப்பாட்டுறான். இங்க பாரு, நைட் டைம் யாரையும் காணோம், இந்த மாதிரிலாம் பப்ளிக்கா பண்ணா வேற ஏதாவது பிரச்சனை ஆயிரும், நீ வண்டியை ஸ்டார்ட் பண்ணு, வீட்டுக்கு போலாம் அப்படின்னும் போது பையன் ரொம்ப அவசரப்படுறான். ஒண்ணுமே ஆகாது, இது மெயின் ரோடு, நிறைய வண்டி போயிட்டு வந்துகிட்டு இருக்கு, நம்ம இங்கேயே வேலையை முடிச்சுட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை ஒரு ஓரமா போட்டு இவங்க இங்கேயே வேலையை ஆரம்பிக்கிறாங்க. இதே டைம்ல தூரமா இருந்து யாரோ இவங்க ரொமான்ஸ் பண்ற விஷயத்த பாக்குறாங்க. இந்த காதல் ஜோடி ரொமான்ஸ் பண்ணி முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த கொலைகாரன் நேரடியா வரான். வேகமா இந்த காரை நோக்கி வந்துகிட்டு இருக்கும் போது யாரோ வேகமா காரை நோக்கி வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணும் பையனும் பயப்படுறாங்க. இந்த பையன் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு போலான்னு ட்ரை பண்றான். அதுக்குள்ள வந்த கொலைகாரன் கன்னால டப்பு டப்புன்னு ஷூட் பண்ண இந்த பையன் இறந்து போறான். கார் பாட்னு பின்னாடி போயிட்டே இருக்கு. பின்னாடி போயிட்டு டமால்னு இங்கே முட்டி நிக்குது. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு கத்திக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணையும் விடாம ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டு இப்ப அந்த கார் கிட்ட வந்து ஏதோ வேடிக்கை பார்த்துட்டே இருக்கும் போது, வேற ஏதோ பண்ண பார்த்துக்கிட்டு இருக்கும் போது, இந்த டைம்ல அது மெயின் ரோடு இல்லையா, நிறைய கார் போயிட்டு வந்துகிட்டு இருக்கு. அதுல ஒரு கார் இந்த பக்கம் வரத பார்த்துட்டு பயபுள்ள எஸ்ஐ ஓடியே போயிட்டான். இப்போ அந்த பக்கம் வந்த காருக்காரங்க போலீஸ்க்கும் ஆம்புலன்ஸ்க்கும் கால் பண்றாங்க. ஆம்புலன்ஸ் முதல்ல ஸ்பாட்டுக்கு வருது. காருக்குள்ள வந்து செக் பண்ணி பார்க்கும்போது அந்த பையனுக்கு லைட்டா உயிர் ஒட்டிக்கிட்டு இருக்கு. இந்த பையனை மட்டும் முதல்ல காப்பாத்தி கூட்டிட்டு போறாங்க. இதே டைம்ல நம்ம ஹீரோயினும் டீமும் ஸ்பாட்டுக்கு வராங்க. நம்ம ஹீரோயின் போலீஸ் கூடவே பார்ட்னரும் இருக்காரு. இது சேம் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லும் போது, இல்லையே பார்த்தா அப்படி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்னர் சொல்ல, இல்ல அதே கொலைகாரன் தான் காருக்குள்ள ரொமான்ஸ் பண்ற காதலர்களா பார்த்து கொலை பண்ணிருக்கான். கொலை பண்ணிட்டு அந்த பொண்ணுடைய பாடியை பிரைவேட் பார்ட் எல்லாம் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, இங்க பொதுமக்கள் வந்ததுனால அவன் அவசரமா கிளம்பி போயிட்டு இருக்கான். வேற ஒன்னும் கிடையாது, சேம் பேட்டர்ன் தான், அவனை நம்மளால பிடிக்கவே முடியல அப்படின்னு சொல்லும் போது, இதே டைம்ல பொண்ணுடைய பேரண்ட்ஸ் ஸ்பாட்டுக்கு வராங்க. அவங்க வந்து பார்த்துட்டு செம்மையா ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது, அந்த பையனும் ஆம்புலன்ஸ்ல ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போற வழியிலேயே இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தகவலும் கிடைக்குது. இவங்க வெறியாவுறாங்க. இந்த கொலைகாரன் 1 by 1 இதே போல கொலை பண்ணிட்டு இருக்கான். நம்மளால அந்த கொலைகாரனை பிடிக்கவே முடியல, நம்ம ஏதாவது பண்ணோம், கொஞ்சம் வேற வழியை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரஸ் மீட்ல வந்துட்டு அந்த காதல் ஜோடியில பாதிக்கப்பட்ட பையன் இறந்து போறதுக்கு முன்னாடி கொலைகாரனை பத்தி எல்லாமே சொல்லிட்டு தான் இறந்து போனான் அப்படின்னு சொல்லிட்டு பொய்யா சொல்லிடுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோயின் நேரா ஸ்டேஷனுக்கு போயிட்டு பழைய ஃபைல் எல்லாம் புரட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்க இருக்க இன்னொரு போலீஸ் கேட்கிறாரு, ஏமா இந்த டைம்ல வீட்டுக்கு போகாம இங்க உட்காந்து என்னமா பார்த்துட்டு இருக்கன்னு கேட்கும் போது, 1968ல பார்பரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை புருஷங்காரனி கொலை பண்ணிட்டான். பார்பராவும் இன்னொரு பையனும் ஒன்னா காருக்குள்ள இருக்கும் போது புருஷங்காரனி ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டானா. இது எல்லாமே அதுக்கப்புறம் தான் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா மொத்தம் 7 காதல் ஜோடிய காருக்குள்ள வச்சு அந்த சைக்கோ கொலை பண்ணிருக்கான். முதல்ல வந்துட்டு பாய் ஃப்ரெண்டை கொலை பண்ணிட்டு அதுக்கப்புறமா கேர்ள் ஃப்ரெண்டையும் கொலை பண்ணிட்டு இவங்களுடைய பிரைவேட் பார்ட்டையும் கட் பண்ணி கையோட கொண்டு போயிடுவான். இவன் ஒரு பயங்கரமான கொலைகாரன். இவனை இது வரைக்கும் நம்மளால பிடிக்கவே முடியல, இவன் ஒரு சீரியல் கில்லர் அப்படின்னு சொல்றாங்க. சரி இப்போ கிளம்பு, நாளைக்கு காலைல போயிட்டு பாஸை மீட் பண்ணி இது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணலாம், பாஸ் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிளம்புறாங்க. அடுத்த நாள் காலையில இவங்க 2 பேரும் கிளம்பி நேரா போயிட்டு சீஃபை மீட் பண்றாங்க. சீஃப் கிட்ட இது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றாங்க.
1968 பார்பராவையும் பார்பராவுடைய பாய் ஃப்ரெண்டையும் அந்த புருஷங்காரன் கொலை பண்ணாலையா, அதுக்கப்புறமா அந்த கன்னு மிஸ்ஸிங், அந்த கன்னை வச்சுதான், அதே சேம் கன்னை வச்சுதான் இதுவரைக்கும் எல்லா காதல் ஜோடிகளையும் அந்த கொலைகாரன் கொலை பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த பார்பராவுடைய கொலை வழக்கு சம்பந்தப்பட்டு தான் இது எல்லாமே நடக்குது அப்படின்னு சொல்லும் போது, இல்ல அந்த கேஸ்லாம் முடிஞ்சு போச்சு, பார்பராவுடைய புருஷன் வந்துட்டு அப்பயே சரண்டர் ஆயிட்டான், நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸே முடிஞ்சு போச்சு. இப்போ அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கண்டிப்பா சம்பந்தம் இருக்கு. அதுக்கப்புறமா தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு. அந்த கேஸ்ல துப்பாக்கியே இது வரைக்கும் கண்டே பிடிக்க முடியல. அந்த கொலை வழக்குல யாரோ ஒருத்தவங்க மிஸ் ஆகுறாங்க. அதே கொலைகாரன் தான் இது வரைக்கும் எல்லாரையும் கொலை பண்ணிக்கிட்டு இருக்கான். இதான் என்னுடைய பாயிண்ட் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. இப்போ பார்பராவுடைய புருஷனை காமிக்கிறாங்க. இவன் ஜெயில இருக்கான். பொண்டாட்டியும் அதுக்கப்புறம் காதலனையும் கொலை பண்ணதுக்கு அப்புறமா கைது பண்ணிட்டு இருப்பாங்க. இவன் ஜெயில தான் மக்கள் இருக்கான். இவனை பார்த்து விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்லாம் வராங்க அப்படின்ற விஷயத்தை இவன் பார்த்துட்டு, இன்னைக்கு என்னால யார்ட்டையும் பேச முடியாது, உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்படியே உட்காந்து எல்லாமே யோசிச்சு பார்க்கறான். நமக்கு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. இந்த பையன் பேர் வந்துட்டு ஸ்டெஃபினோ, அந்த பொண்ணுடைய பேரு பார்பரா அப்படின்னு சொல்லியிருப்பேன். பார்பராக்கும் ஸ்டெஃபினோக்கும் குடும்பத்தை சேர்ந்தவங்க கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்க்கும்போது பார்பராக்கு இந்த புருஷங்காரனை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சு ஓடுறாங்க. அதுக்கப்புறமா எப்படியோ போயிட்டு விரட்டி பிடிச்சி கொண்டு வந்து கட்டாயப்படுத்தி கல்யாணம்லாம் பண்ணி வச்சு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அமுச்சு வைக்கிறாங்க. இப்போ அதுக்கப்புறமா ஒரு வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. இவங்க நல்லா தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஸ்டெஃபினோ இருக்கான் பாத்தீங்களா, இவன் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, எனக்கு வேலை போயிடுச்சு, நான் ஒர்க் பண்ண கம்பெனி இழுத்து மூடிட்டாங்க, அடுத்து சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போறோன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்க, நான் வேணா எங்கேயாச்சும் வேலை தேடி போவான்னு கேட்கும்போது, அது வேணா, நான் சீக்கிரமாவே அடுத்த வேலையை தேடி கண்டுபிடிச்சிருவேன், அதுக்கு நடுவுல இன்கம்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது சொந்த வீடா, இவங்க பிஜிக்கு ஆட்களை கொண்டு வரலாம், நம்ம வீட்டுல வந்துட்டு வேற யாரையாவது ஸ்டே பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது இந்த பொண்ணுக்கு அந்த விஷயம் பிடிக்கவே இல்ல. நம்ம 2 பேரும் ஸ்டே பண்ணி வாழ்ந்துகிட்டு இருக்கோம், இதுக்கு நடுவுல இன்னொரு ஆளை எப்படி கூட்டு வந்து விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, வேற வழி இல்ல, சாப்பாட்டுக்கு வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு பேயிங் கெஸ்டா ஒரு ஆளை கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அந்த ஆளுடைய பேரு சால்வடோர் மக்களே. அந்த ஆளை போயிட்டு கூட்டிட்டு வராங்க. அவரும் ஸ்டே பண்ணிருக்காரு. ஒரு மாசம் கழிச்சு காமிக்கிறாங்க. இந்த சால்வடோர் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். பக்கத்திலேயே புருஷங்காரனும் இருக்கான். இவன் வந்துட்டு ரொம்பவே அப்படியே உரிமை எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டு சரக்கு எடுத்து ஊத்தி கொடு அப்படின்னும் போது அவங்க எடுத்து டேபிளுக்கு மேல வச்சுட்டு நேரா உள்ளுக்குள்ள போயிடுறாங்க. இவங்க உள்ளுக்குள்ள போனதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு சால்வடோரும் உள்ளுக்குள்ள போறான். புருஷங்காரன் ஒண்ணுமே பண்ணாம வெளியே உட்காந்து கடுப்பாயிட்டு இருக்கான். உள்ளுக்குள்ள போனோடனே மனைவி செமையா கத்திட்டு இருக்காங்க. வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டு கத்துனாலும் இந்த புருஷங்காரன் ஒண்ணுமே பண்ணாம கடுப்பாவுறான். ஆனா உள்ளுக்குள்ள போயிட்டு தடுக்க மாட்டான், ஒண்ணுமே பண்ண மாட்டான். இப்ப அப்படியே சீன் கட்டாது. ஒரு 4 மாசத்துக்கு அப்புறமா காமிக்கிறாங்க. மனைவி சொல்றாங்க, நான் பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஷாக் ஆகுறான். இப்போ இவனுக்கு வெறியாவது, பொண்டாட்டி கர்ப்பமானதுக்கு மேபி அந்த சால்வோட ஒரு காரணமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலையில போயிட்டு பயங்கர வெறித்தனமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அப்படியே ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. போலீஸ் வந்துட்டாங்க. நீ முதல் கொலை பண்ண இல்லையா, அதுக்கப்புறமா எந்த கொலையும் நீ பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நீ உள்ளுக்குள்ள இருக்கும் போது 1 by 1 வெளியே இறந்து போயிட்டு இருக்காங்க. நீ அந்த கொலை பண்ணதுக்கு அப்புறமா கண்ணை தூக்கி எங்க போட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் கொலை பண்ணிட்டு அந்த கண்ணை தூக்கி எங்கேயோ போட்டேன், எனக்கு சரியா ஞாபகமே இல்லை, ஆனா கொலை பண்ண ஸ்பாட்டுக்கு பக்கமே தான் போட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, நீ கொலை பண்ணதுக்கு அப்புறமா அதே பேட்டர்ன்ல இது வரைக்கும் 7-8 பேர் இறந்து போயிட்டாங்க. 7-8 காதல் ஜோடி. சரி, ஓகே, நான் ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட கேட்கணும். உன்னுடைய மனைவிய அந்த அளவுக்கு கொடூரமா கொல்ற அளவுக்கு உன் மனைவி உனக்கு என்ன பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மறுபடியும் பிளாஷ்பேக். இப்ப அந்த பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்னு சொன்னா பாத்தீங்களா, அந்த பொண்ணுக்கு குழந்தையே பிறந்து அந்த குழந்தைக்கே ஒரு 5-6 வயசு இருக்கும் போல மக்களே. அந்த பையன் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த பொண்ணு அப்படியே சோகமா படுத்துக்கிட்டு இருக்கா. அப்போ புருஷங்காரன் கூட யாரையோ கூட்டிட்டு வரான். இவன் வேற யாரும் கிடையாது, என் கூட ஒர்க் பண்றான், என் ஃப்ரெண்டு மாதிரி. அது மட்டும் இல்லாம சால்வடோர் வந்தான் இல்லையா, சால்வடோருடைய தம்பி தான் பாத்ரூம் யூஸ் பண்ண வந்திருக்கான். பாத்ரூம் மட்டும் யூஸ் பண்ணிட்டு இப்போ கிளம்பி போயிடுவான் அப்படின்னு சொல்லும் போது அந்த தம்பிக்காரனும் வரான். ஒரு ஹாய் மாதிரி கையெல்லாம் குலுக்கிட்டு, என்னமா இவ்வளவு சோகமா இருக்கு அப்படின்ற மாதிரியே பார்த்துட்டு இவன் பாத்ரூம்க்கு போக பார்பராவும் தன்னுடைய பையனை கூப்பிட்டு உள்ளுக்குள்ள போறாங்க. உள்ளுக்குள்ள போகும்போது அங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த தம்பிக்காரனும் இவங்களும் நேருக்கு நேரா பாத்துக்கிறாங்க. இத புருஷங்காரனும் பாக்குறான். இப்போ தம்பிக்காரன் பாத்ரூம்குள்ள போக புருஷங்காரன் நேரடியா வந்துட்டு, என்னடி இவன் கூட சேர்ந்துட்டு எனக்கு துரோகம் பண்ண பாக்குறியா, என்ன ஏமாத்த பாக்குறியா, எனக்கு உன்னை பத்தி எல்லாமே தெரியும் அப்படின்னும் போது, சீ கர்மம் முடிச்சவனி, எப்பவுமே உனக்கு இதே நினப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உள்ளுக்குள்ள போயிட்டு கதவை டமால்னு சாத்துறாங்க. இந்த தம்பிக்காரன் பேரு பிரான்சிஸ்கோ மக்களே. இப்ப அப்படி ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. என்னுடைய மனைவிக்கும்
பிரான்சிஸ்கோக்கும் ஒரு தப்பான உறவு இருந்துச்சு. என்னதான் என்னுடைய மனைவி என்னை ஏமாத்தினாலும் என்னுடைய மனைவியை நான் ரொம்பவே லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்றான். லவ் பண்ணவன் எதுக்குடா கொலை பண்ண? உன்னுடைய மனைவிக்கும் ஆண்டனிக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் அப்படின்னு சொன்னாங்களே, அதுக்காக கொலை பண்ணியா? அதுக்காக தான் உன் பையன் முன்னாடியே வச்சு அவங்க 2 பேரையும் கொலை பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்ப மறுபடியும் பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. பிளாஷ்பேக்ல இவரு கிளம்பி வீட்டுக்கு போயிருக்காரு. அம்மா, அப்பா, தம்பி, அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இருக்காங்க. அண்ணங்காரனும் அப்பாவும் சேர்ந்துட்டு நம்ம சோத்துக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா உன் பொண்டாட்டி சும்மா இருக்காம கண்டவன் கூட தேட்டரா சுத்திக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் நல்ல விஷயமே கிடையாது, பார்த்து தட்டி வை அப்படின்னு சொல்றாரு. இதே கடுப்போட இவர் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தா பையன் உட்காந்து ஏதோ வரைஞ்சுக்கிட்டு இருக்கான். என்ன வரையறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா புருஷன், பொண்டாட்டி, இந்த பையன், அது மட்டும் இல்லாம பிரான்சிஸ்கோ, ஆண்டனி இவங்க எல்லாரையும் சேர்ந்து ஒரே குடும்பமா இந்த பையன் வரைஞ்சு வச்சிருக்கான். இதை பார்த்துட்டு இவருக்கு பயங்கரமா வெறுப்பாகுது. இதே டைம்ல மனைவி எங்கேயோ போயிட்டு காலையில வீட்டுக்கு வராங்க. என்னையா வேலைக்கு போலியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கொஞ்சம் உடம்பு சரியில்லை, இப்போ கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்ல இவங்க போயிட்டு மேக்கப்லாம் பண்ணிட்டு எங்கேயோ கிளம்பிட்டு இருக்காங்க. இதே டைம்ல அங்க ஆண்டனி வரான். கதவை தட்டுறான். புருஷங்காரன் தான் போயிட்டு கதவை ஓபன் பண்ண, என்ன பார்பரா ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த பொண்ணு நான் ரெடி கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கும்போது அப்ப அந்த குட்டி பையனும் கூட வரேன் அப்படின்னு சொல்றான். அப்பா போய் தடுக்கிறாரு. நீலாம் கூட போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல நான் கண்டிப்பா என் பையனை கூட கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்பரா புருஷங்கிட்ட சண்டை போட்டு பையனை கூட கூப்பிட்டு ஆண்டனி கூட கார்ல கிளம்புறாங்க. இந்த விஷயத்த புருஷங்காரன் கடுப்போல பார்த்துட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே ரியல் டைம்ல அதுக்கப்புறம் என்ன விஷயம் ஆச்சு, நீ அதுக்கப்புறமா என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவர் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுறாரு. எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல, என்ன விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு. இதுக்கப்புறமா போலீஸும் அங்க இருந்து கிளம்புறாங்க. போகும்போது இந்த கேஸை பத்தி பேசிக்கிட்டே போறாங்க. நமக்கு என்ன விஷயம் ஆச்சுன்னு இப்போ காமிக்கிறாங்க. பார்பரா ஆண்டனி கூட சேர்ந்துட்டு பையனையும் கூப்பிட்டு தியேட்டருக்கு படம் பார்க்க போறாங்க. படம்லாம் பார்த்து முடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்ப பையன் தூங்கிட்டான். போற வழியில ஒரு ஓரமா வண்டியை நிப்பாட்டிட்டு பையனை பின்னாடி சீட்ல படுக்க வச்சுட்டு இவங்க முன்னாடி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அப்ப யாரோ அங்க வராங்க. டப்புன்னு கன்னால 2 பேரையுமே ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டு அங்க இருந்த கொலைகாரன் மாயமா மறைஞ்சு போறான். இப்ப இந்த கன் சவுண்ட்லாம் கேட்டு பையன் பயந்துட்டு கண்ணை முடிக்கிறான். கண்ணை முடிச்சு பார்க்கும்போது 2 பேரும் இறந்து கிடக்குறாங்க. கூட யாருமே காணும். அக்கம் பக்கத்துல யாருமே இல்ல. காப்பாத்துங்க, உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரெல்லாம் அடிச்சு பாக்குறான். யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனே இறங்கி நடக்கிறான். நடந்து பக்கத்துல இருக்க ஒரு வீட்டுக்கு போறான். பக்கத்துல அப்படின்னா நடந்து போகும்போது பக்கத்துல எந்த வீட்டை பாக்குறானோ அங்க போயிட்டு கதவை தட்டி இந்த மாதிரி யாரும் அம்மாவை கொலை பண்ணிட்டாங்க, போலீஸ்க்கு கால் பண்ணுங்க அப்படின்னும் போது அதுக்கப்புறமா தான் போலீஸ்லாம் வராங்க. இப்ப இந்த பையனை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டு விசாரிக்கும் போது இப்ப நமக்கு என்ன விஷயம் காமிச்சாங்களோ அது எல்லாமே பையன் சொல்றான். அதுக்கு போலீஸ் வந்துட்டு நீ எதையும் மறைக்கிற, இல்ல மறந்து போயிட்டு இருப்ப, எல்லாமே தெளிவா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்ல அவ்வளவுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பையன் சொன்ன விஷயத்துல உறுதியா இருக்கான். இப்போ அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க. புருஷனை விசாரிக்க கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்து விசாரிக்கும் போது அங்க பிரான்சிஸ்கோவையும் கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. அவன் மேலயும் போலீஸ் சந்தேகப்படுறாங்க. அவன் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற விஷயத்த புருஷங்காரன் பார்த்துட்டு வேற எதையோ யோசிச்சு பாக்குறான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவன் போயிட்டு ரூமை திறந்து பார்க்கும்போது உள்ளுக்குள்ள பிரான்சிஸ்கோவும் மனைவியும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே நியூடா படுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து ஷாக் ஆயிட்டு வெளியே வந்திருப்பான். அதை யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்ப போலீஸையும் எல்லாமே கேட்டு முடிச்சுட்டு நீ போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்ப இவன் பையனை கூப்பிட்டு அங்கிருந்து கிளம்புறான். பையனை கூப்பிட்டு போயிட்டு இருக்கும் போது பையன் அப்படியே கேக்குறான், அப்பா நான் நல்லா நடிச்சனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவனுக்கு ஒரே அழுகையா வருது. பையனை கட்டிப்பிடிச்சு பயங்கரமா அழுகுறாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. வீட்டுக்கு போனோன்னு வீட்டுல அண்ணா அதுக்கப்புறமா ஃபேமிலி மெம்பர் எல்லாருமே சேர்ந்துட்டு நீ தான் கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கோ, நீயே போயிட்டு போலீஸ் கிட்ட சரண்டர் ஆயிடு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கட்டாயப்படுத்துறாங்க. நான் எதுவுமே பண்ணல, நான் ஏன் போய் சரண்டர் ஆகணும், முடியாது, என் பையனை பார்த்துக்க நான் வேணும் அப்படின்னும் போது இப்போ குடும்பமே சேர்ந்து பயங்கரமா கம்பல் பண்றாங்க. இந்த ஆளு வேற வழி இல்லாம நேரா மறுநாள் காலையிலேயே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு நான் தான் கொலை பண்ணேன், என் மனைவியையும் மனைவியுடைய பாய் ஃப்ரெண்டையும் நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சரண்டர் ஆக அதுக்கப்புறமா அந்த கிரைம் ஸ்பாட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. நீ எப்படி வந்த, எப்படி கொலை பண்ண, அந்த பாடிலாம் எங்க இருந்துச்சு எல்லாமே ஆக்ட் பண்ணி காமி அப்படின்னும் போது இந்த ஆளு நடிச்சு காமிக்கிறாரு. ஆனா எதுவுமே செட் ஆகல. நாங்க பார்த்த விஷயமோ நீ பண்ண விஷயமோ எதுவுமே மேட்ச் ஆகல. ஒண்ணு நீ கொலை பண்ணவே இல்ல அப்படின்னா உன் கூட சேர்ந்து வேற யாரும் வந்து கொலை பண்ணிருக்காங்க. அந்த இன்னொரு ஆள் யாரு, இல்லனா நீ உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்ல நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்றான். நைட்ல பண்ண எல்லா விஷயமும் இப்போ லைட்டா ஞாபகம் இல்ல அப்படின்னு சொல்றான். என்னதான் விசாரிச்சாலும் நான் தான் கொலை பண்ண, கூட யாருமே கிடையாது அப்படின்னு சொல்றான். சரி ஓகே கன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கன்னை பக்கத்துல இருக்க தண்ணியில தூக்கி போட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த தண்ணிக்குள்ள போயிட்டு செக் பண்ணி பாக்குறாங்க. எந்த கன்னையும் கண்டே பிடிக்க முடியல. இவனை ஜெயிலுக்குள்ள போட்டாங்க. அடுத்த நாள் அந்த குட்டி பையனை கூட்டிட்டு வராங்க. அவனை கூட்டிட்டு வந்து என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க அவனுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன சொன்னானோ அதையே தான் திரும்ப சொல்றான். இங்க பாரு தம்பி, நைட் டைம்ல வெறும் கால்ல
ரொம்ப தூரம்லாம் நடந்து போக வாய்ப்பே கிடையாது, உண்மையை சொல்லு அப்படின்னா மறுபடியும் நடந்து காமின்னு சொல்லுவோம். நடந்து காமிச்சா காலு முழுக்க புண்ணாயிடும், பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்போ இந்த பையன் நான் உண்மையை சொல்றேன் அப்படின்னு சொல்றான். இந்த பையனுடைய அம்மாவையும் இந்த பாய் ஃப்ரெண்டையும் யாரோ ஷூட் பண்ணி கொலை பண்ணாங்க பாத்தீங்களா, அதுக்கப்புறமா அப்பா அங்க வராரு, அவர் தான் தூக்கிட்டு போனாராம். இப்ப போலீஸ் ஜெயிலுக்கு போயிட்டு அந்த புருஷங்காரங்கிட்ட விசாரிக்கிறாங்க. உன் பையன் எல்லா உண்மையும் சொல்லிட்டான், இப்பயாச்சும் உண்மையை சொல்லு, உன் கூட யாரு வந்தா, யாரு கொலைக்கு ஹெல்ப் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது யாருமே இல்ல, நான் மட்டும் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்றான். இப்ப அப்படியே ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. புருஷங்காரன் விசாரிக்க வந்த போலீஸ் கிட்ட என்னுடைய பையனை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது, பையனை மீட் பண்ண ஏற்பாடு பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கும் ஏற்பாடு பண்றாங்க. பையன் பெரிய பையனா வளர்ந்துட்டான். அப்பா வந்து பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான், ஹக் பண்ணி பேசிட்டுலாம் போறான். அதுக்கப்புறம் ஹீரோயினும் அந்த இன்னொரு போலீஸும் மறுபடியும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீ கேட்ட எல்லாமே பண்ணி கொடுக்குறோம், இப்பயாச்சும் ஒழுங்கா உண்மையை சொல்லு, ரொம்ப நாள் ஆயிருச்சு, இப்பயாச்சும் அந்த உண்மையான கொலைகாரனை பிடிக்கணும் அப்படின்னும் போது பிரான்சிஸ்கோ தான் கூட இருந்தாரு, அவர் தான் கொலை பண்ணாரு அப்படின்னு. ஆக்சுவலா மனைவி முதல்ல பிரான்சிஸ்கோ அந்த பேயிங் கெஸ்டா ஒரு ஆள் ஸ்டே பண்ணா பாத்தீங்களா, அந்த ஆளுடைய தம்பிக்காரன் கூட தான் பழகி இருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் ஆண்டனி கூட கனெக்ஷன் ஏற்பட்டு ஆண்டனி கூட சுத்திட்டு இருப்பாங்க. இதை பார்த்து கடுப்பான பிரான்சிஸ்கோ அவன் தான் வெறுப்பாயிட்டு எனக்கே துரோகம் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு பிளான போட்டு அன்னைக்கு அவன் தான் கொலை பண்ணா, என் பையனை தூக்கிட்டு போயிட்டு பக்கத்துல இருக்க வீட்டுல அவன் தான் விட்டான். அதுக்கப்புறமா தான் நான் ஸ்பாட்டுக்கு போனேன், இது எல்லாமே எனக்கு தெரியும், அந்த பிரான்சிஸ்கோ தான் கொலை பண்ணா, நான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டான். ஏன்டா மறைச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஒழுங்கா நீ போயிட்டு ஒத்துக்கோ, நான் சொல்றபடி கேட்கல அப்படின்னா உன்னுடைய பையனை நானே கொலை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட, நான் வேற வழி இல்லாம அவன் சொன்னபடி கேட்டுக்கிட்டு இருக்கேன், என் பையனுடைய உயிரை காப்பாத்தணும் அப்படின்னு தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு காதல் ஜோடியை யாரோ கொலை பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த கொலையை பண்ணது பிரான்சிஸ்கோ தான் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. இந்த ஆளு கொலையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. இப்போ வயசாயிட்டு பார்க்கவே ஒரு மாதிரி இருக்காரு. இவரு கொலையெல்லாம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நியூஸ்ல நம்ம ஹீரோயின் சொல்லிருப்பாங்க பாத்தீங்களா, கொலைகாரனுடைய அங்க அடையாளங்கள் எங்களுக்கு சிக்கிருச்சு, அந்த பையன் இறந்து போறதுக்கு முன்னாடி எல்லாமே சொல்லிட்டு தான் இறந்து போனான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸை டிவியில பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. இப்போ செகண்ட் எபிசோட் ஸ்டார்டிங் சீன்லயே பிரான்சிஸ்கோ அவசரமா எங்கேயோ கிளம்புறாரு. மனைவி வந்து பார்த்துட்டு யோ இந்த டைம்ல எங்கேயா போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீ கவலைப்படாத, எல்லாமே நல்லபடியா நடக்கும், நான் கிளம்புறேன், நீ பயப்படாம தைரியமா இரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய காரை ஏதோ ஒரு காட்டுக்குள்ள கொண்டு போயிட்டு செடி கொடிகளுக்கு மத்தியில மறைச்சு வச்சுட்டு வேற எங்கேயோ கிளம்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில போலீஸ் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து சர்ச் பண்ணி பார்க்கும்போது பிரான்சிஸ்கோவை ஆளை காணும், எங்கடி உன் புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அந்த ஆள் எங்க போனானே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பிரான்சிஸ்கோவுடைய பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. இவன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துட்டு பேங்கை கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஆனா கொள்ளையடிக்க முடியாம அங்கிருந்து தப்பிச்சோம் பொழைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டான். இவன் கையில ஒரு கன் வச்சிருக்கான். இந்த கன்னை கொண்டு போயிட்டு இவனும் அந்த புருஷங்காரனும் ஒரே இடத்துல ஒன்னாதான் வேலை பார்ப்பாங்க, அந்த ஒர்க் பிளேஸ்ல ஒளிச்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது புருஷங்காரன் பார்த்துட்டு என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு பேச ஸ்டார்ட் பண்ணும்போது பயங்கரமா கத்தி விட்டு போறான். அதுக்கப்புறமா ஈவினிங் வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா என்ன மன்னிச்சுக்கோ, காலையில வந்துட்டு கொஞ்சம் அறிபறியா வந்தேன், அதான் உன்னை பிடிச்சி கத்தி விட்டேன், மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லும் போது பரவாயில்ல எங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சரக்கடிக்க போலாமான்னு கேட்கும் போது என் வீட்டுக்கு வா, பாத்ரூம் போகணும் குளிக்கணும் அப்படின்னு சொன்ன இல்லையா, அங்க குளிச்சுட்டு கிளம்பு, அதுக்கப்புறமா வேணா எங்கேயாச்சும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு புருஷங்காரனே தான் தன்னுடைய வீட்டுக்கு இந்த பிரான்சிஸ்கோவை கூட்டிட்டு வரான். இந்த விஷயம் நமக்கு முன்னாடியே தெரியும். பிரான்சிஸ்கோவை பார்த்து பார்பரா குழந்தைய உள்ளுக்குள்ள கூட்டு போவாங்க பாத்தீங்களா, அந்த டைம்ல பிரான்சிஸ்கோ வந்துட்டு மனைவியை பார்த்துட்டு நீ ரொம்ப அழகா இருக்க ஆனா ரொம்ப சோகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உன் கண்ணை பார்க்கும் போது நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்றான். இதுக்கு முன்னாடி சீன்ல நமக்கு காமிச்சிருக்க மாட்டாங்க, ரொம்பவே சவுண்டு கம்மியா சொல்றான். புருஷங்காரனுக்கு கேட்கல போல மக்களே. இதை கேட்டு பொண்டாட்டிக்காரி உள்ளுக்குள்ள போயிட்டதுக்கு அப்புறமா சண்டை நடந்திருக்கும், அது எல்லாமே நமக்கு தெரியும். அடுத்த நாள் இந்த புருஷங்காரன் இல்லாத சமயமா பார்த்து பிரான்சிஸ்கோ வீட்டுக்கு வரான். நேரா உள்ளுக்குள்ள போறான். மனைவிய வா வெளியே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள கஜகஜா குஜுகுஜா நல்லா பழக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பொண்ணு வந்துட்டு தன்னுடைய கதையை சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆக்சுவலா எனக்கு ஸ்டெஃபினோ அந்த புருஷங்காரனை பிடிக்கவே இல்லை, வேற வழி இல்லாம கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அதுக்கப்புறம் கூட அவன் ஒழுங்கா இருக்காம என்ன வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டுக்காரனை கூட்டிட்டு வந்து அவன் கூட ஒன்னா இருக்க வச்சுட்டான், கட்டாயப்படுத்தி அவனுக்கு என்ன பலிகடா வைக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு செமையா ஃபீல் பண்ண. யாரு என்னுடைய அண்ணாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த பொண்ணு பயங்கரமா அழுவுறா. நீ அழுவாது அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறான். ஏன்னா தன்னுடைய அண்ணன் தான் இந்த வீட்டுக்கு பேயிங் கெஸ்டா ஸ்டே பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பிரான்சிஸ்கோக்கு நல்லாவே தெரியும். இப்ப அப்படியே ரியல் டைம்ல காமிக்கிறான்.
இந்த பிரான்சிஸ்கோ வந்துட்டு வேற யாரையோ போயிட்டு மீட் பண்ணி இந்த ஃபேக் பாஸ்போர்ட்லாம் ரெடி பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி எனக்கு ஃபேக் பாஸ்போர்ட்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்தாலும் ஓகே சொன்னாரா என்னெல்லாம் காட்டல. அதுக்கப்புறமா மனைவிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஆள் வந்தாரு அப்படின்னா லாக்ல கொஞ்சம் பணம் இருக்கும், அந்த பணத்தை கொடுத்துரு, போலீஸ் விசாரிக்கும் போது அந்த கொலையெல்லாம் நடக்கும் போது நான் உன் கூட இருந்தேன்னு சொல்லு, மற்ற விஷயம்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டான். இப்போ மறுபடியும் பிளாஷ்பேக், பிரான்சிஸ்கோவும் பார்பராவும் சேர்ந்துட்டு பயங்கரமா ஜாலியா வெளியே சுத்துறாங்க, காதல் புறா மாதிரி பறக்குறாங்க, புதுசா ட்ரெஸ் வாங்குறாங்க, வாழ்க்கையை பயங்கரமா அனுபவிக்கிறாங்க. இவங்க இந்த மாதிரி வெளியே சுத்துறாங்க, சாப்பிடுறாங்க, ஒன்னாவே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் எல்லாத்தையும் நம்ம புருஷங்காரனுடைய அண்ணங்காரன் பார்த்துட்டு போறான். இப்போ இந்த புருஷங்காரன் இருக்கான் பாத்தீங்களா, இவன் எங்கேயோ வெளியூருக்கு வேலைக்கு போயிருப்பான் போல. வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா வீட்டுல அந்த பிரான்சிஸ்கோ உட்காந்துக்கிட்டு இருக்கான். அடியே இவன் என்னடி நம்ம வீட்டுல உட்காந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உங்களை பார்க்கலாம் தான் வந்தாரு, அதான் டீ எல்லாம் போட்டு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்க. இப்போ பேசி முடிச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா உள்ளுக்குள்ள வான்னு கூட்டிட்டு போயிட்டு பொண்டாட்டி கூட ரொமான்ஸ் பண்ணலான்னு பார்க்கும்போது அவங்க தள்ளி விடுறாங்க. நீ முன்ன மாதிரி கிடையாது, என்னை ஏமாத்துற, என்னை சீட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறான். இப்படி சண்டை போடுறாங்க பாத்தீங்களா, இந்த சண்டை வெளியே இருக்க பிரான்சிஸ்கோக்கு கேக்குது. அவன் உள்ளுக்குள்ள வந்து புருஷங்காரனை போட்டு பொழந்து, இங்க பாரு, இதுக்கப்புறமா அந்த பொண்ணு மேல ஒரு கை வச்ச அப்படின்னா உன் மூஞ்சி முகரையெல்லாம் உடைச்சிடுவேன், கொன்னே போட்டுருவேன், போடா ஐயோக்கே ராஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே தள்ளி விட்டு இவங்க ரெண்டு பேரும் உள்ளுக்குள்ள போயிட்டு கதவை சாத்திக்கிறாங்க. இப்போ மறுநாள் காலையில புருஷங்காரன் உள்ளுக்குள்ள போயிட்டு பார்க்கும்போது தான் பிரான்சிஸ்கோவும் இந்த பொண்ணும் ஒன்னா இருந்திருப்பாங்க. ஒன்னா இருந்து முடிச்சுட்டு நியூடா படுத்துட்டு இருப்பாங்க. அதை பார்த்து காண்டாயிட்டு வெளியே வந்திருப்பான். இப்போ ரியல் டைம்ல காமிக்கிறாங்க, பிரான்சிஸ்கோவை போலீஸ் கைது பண்ணிட்டாங்க. கைது பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டு அந்த ரெண்டு போலீஸும், நம்ம ஹீரோயினும் அந்த இன்னொரு போலீஸும் விசாரிக்கிறாங்க. கொலை நடந்த மறுநாளே நீ எங்க ஓடி போனது மட்டும் இல்லாம காட்டுக்குள்ள எதுக்காக காரை ஒளிச்சு வச்ச, இது மட்டும் இல்லாம ஃபேக் பாஸ்போர்ட்லாம் ஏன் ரெடி பண்ண ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவன் ஏதேதோ சொல்லி சமாளிக்க ட்ரை பண்றான். ஆனா போலீஸ் நேரடியா கேக்குறாங்க, எதுக்காக இந்த கொலையெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் பண்ணல அப்படின்னு சொல்றான். இப்ப புருஷங்காரனையும் கொண்டு வந்து உட்கார வச்சு நீயே சொல்லு, அவனுக்கு எதிராக என்ன விஷயமாச்சோ எல்லாமே நீயே சொல்லு அப்படின்னும் போது என்னுடைய பொண்டாட்டி பார்பராவை இவன் தான் கொலை பண்ணா, இவன் தான் கண்ணால கொலை பண்ணிட்டு வெளியே சொன்னா என்னையும் என் பையனையும் ஏதாவது பண்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான். இவனுக்கு பயந்துட்டு தான் நான் எல்லாமே சொல்லாம மறைச்சேன். இப்ப வேற வழி இல்லாம நானே வந்து சரண்டா இருக்கேன். இவன் தான் கொலைகாரன் அப்படின்னு நான் கொலை பண்ணல, அந்த பொய் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா சொல்லிட்டு இருந்தவன் ஒரு கட்டத்துக்கு மேல கடுப்பாயிட்டு எகிரி பாஞ்சி அவனை அடிக்க பாயும் போது போலீஸ்லாம் தடுத்து அங்கிருந்து கூட்டிட்டு போறாங்க. இப்போ பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. பிளாஷ்பேக்ல புருஷங்காரனுக்கு பயங்கரமா கடுப்பாகுது. நம்ம இவளை வச்சு செய்யலான்னு பார்த்தா இவன் நம்மள பயங்கரமா வச்சு செய்யறாளே, ஏதாவது பண்ணியே ஆகணும், பொண்டாட்டிக்காரிய பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போயிட்டு பிரான்சிஸ்கோவுடைய அண்ணன் அந்த பேயிங் கெஸ்டா ஸ்டே பண்ணா பாத்தீங்களா சல்வடோர், அவனு மீட் பண்ணி எல்லாமே சொல்லி நீ மறுபடியும் வந்து என்னுடைய வீட்டுல ஸ்டே பண்ணும் அப்படின்னும் போது கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நேரா கிளம்பி வீட்டுக்கு வரான். இவனை பார்த்தவனே ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போடுது. அப்படி அலண்டு போறாங்க, பயந்து போறாங்க. இந்த டைம்ல பிரான்சிஸ்கோ வந்துட்டு ஜெயில இருந்திருப்பான். ஒரு 6 மாசம் ஜெயில இருந்திருப்பான். ஜெயில விட்டு வெளியே வரான். வெளியே வந்த உடனே அண்ணன்காரன் வந்துட்டு தம்பி பிரான்சிஸ்கோவை மீட் பண்ணி நீ ஊர்ல இல்லாத சமயத்துல பார்பரா கூட நான் தான் ஒன்னா இருந்தேன், ரொம்பவே சந்தோஷமா இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் ஏத்தி விட்டு போக இவன் உட்காந்துக்கிட்டு இருக்கான். இவன் வெளியே வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் காதலனை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா வந்து பார்பரா மீட் பண்றாங்க. மீட் பண்ணி பேச ஆரம்பிக்கும் போது நான் இல்லாத சமயத்துல என்னெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நீ இல்லாத சமயத்துல உன்னுடைய அண்ணனும் என்னுடைய புருஷனும் என்ன ஆட்டி படைச்சாங்க, அவங்களுக்கு நான் எப்படி தேவையோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க வரும்போது ஒரு மாதிரி ஹாட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அங்க இருக்கிற எல்லாரும் இந்த பொண்ணையே பாக்குறாங்க. ஏன்டி இந்த மாதிரி பண்ற, சும்மா பொய் சொல்லாது அப்படின்னு சொல்லிட்டு செமையா பச்சையா திட்டி விட்டு ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு விட்டு காசுக்காக தானே எல்லாமே பண்ற, இந்த காசை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு காசை எல்லாம் தூக்கி போடுறான். இந்த பொண்ணுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இதே இடத்துல தான் அந்த ஆண்டனி உட்கார்ந்துகிட்டு இருப்பான். இவெல்லாம் அவ்வளவு பெரிய ஆளே கிடையாது, நீ வேணா பெட் கட்டு, ஒரே நாள்ல இவளை மடக்கி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இப்போ ரியல் டைம்ல லேடி போலீஸ் நம்ம ஹீரோயின் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. என்னடா லிஸ்ட் பெருசா போயிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க மறுபடியும் பிளாஷ்பேக்ல ஆண்டனி கூட சேர்ந்துட்டு பார்பரா வெளியே கிளம்புறாங்க. போகும்போது அந்த குட்டி பையனையும் கூண்டு போயிருப்பாங்க பாத்தீங்களா, அப்படி இவங்க தியேட்டருக்கு போயிட்டு வராங்க அப்படின்ற விஷயத்த இந்த பிரான்சிஸ்கோ பார்த்துட்டு வெளியில வீட்டுக்கு போயிட்டு கண்ணை தேடிக்கிட்டு இருக்கான். மனைவி கேக்குறாங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்கள கொஞ்சம் கூட மதிக்காம அவன் பாட்டுன்னு கிளம்புறான். இப்போ ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. இப்போ வந்துட்டு பிரான்சிஸ்கோடைய மனைவியை ஹீரோயின் கூப்பிட்டு விசாரிக்கும் போது பார்பரா இறந்த அன்னைக்கு நைட்டு என் புருஷன் என் கூடவே தான் இருந்தான், என் புருஷன் யாரையும் கொலை பண்ண மாட்டான், கொலகாரம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு புருஷனுக்கு சப்போர்ட்டாவே பேசிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையா என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் காமிக்கிறாங்க. பொண்டாட்டி ஆண்டனி பையன் இவங்க 3 பேரும் கார்ல ஏறி போற விஷயத்த புருஷங்காரன் பார்த்து செமையா காண்டாகிறான். இதே இடத்துக்கு கன்னோட பிரான்சிஸ்கோ வந்துட்டு வண்டியில ஏறு அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறான். இவங்க அந்த காரை ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. அவங்க ஒரு ஸ்பாட்டா பார்த்து வண்டியை நிப்பாட்டிட்டு குழந்தைய தூங்க வச்சுட்டு அவங்க வேலைய ஆரம்பிக்கிறாங்க. இந்த டைம்ல பிரான்சிஸ்கோ கடுப்பா வந்து ரெண்டு பேரையும் ஷூட் பண்ணி கொலை பண்றான். இவன் ஷூட் பண்ணது மட்டும் இல்லாம அந்த புருஷன்காரன் கையிலயும் கன்னை கொடுத்து நீயும் ஷூட் பண்ணு அப்படின்னும் போது அவனும் ஷூட் பண்றான். இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு புருஷன்காரன் இது எல்லாமே போலீஸ் கிட்ட சொல்லியிருப்பான். இந்த விஷயம் தான் ஆச்சான்னு ரியல் டைம்ல பிரான்சிஸ்கோ கிட்ட விசாரிக்கும் போது இது எதுக்குமே ப்ரூஃப் கிடையாது, நான் அந்த மாதிரி பண்ணவே இல்லை, என் பொண்டாட்டி கூட நான் வீட்டுல இருந்தேன், நீங்க வேணா விசாரிச்சு பாருங்க அப்படின்னும் போது இவன் சொல்ற மாதிரி புருஷன்காரன் சொல்றதை வச்சு மட்டுமே கைது பண்ண முடியாது, இவன் கூட இருந்தானா இல்லையா, இவன் தான் கொலை பண்ணானா அப்படின்னு சொல்லிட்டு எந்த ப்ரூஃபுமே கிடையாது. இவனை வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. அதுக்குள்ள அரசல் புரசலா இந்த விஷயம் வெளியே லீக் ஆகுது. டிவி மீடியா நியூஸ் எல்லாம் பிரான்சிஸ்கோ தான் கொலைகாரன், பிரான்சிஸ்கோ தான் அந்த சீரியல் கில்லர் அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நியூஸை இவனே டிவில பார்த்து ஷாக் ஆகுறான். இதே டைம்ல காருக்குள்ள ஒரு கே கப்பலை காமிக்கிறாங்க. இவங்க ரொமான்ஸ் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கும் போது அங்க யாரோ வராங்க. ரெண்டு பேரையும் ஷூட் பண்ணி கொலை பண்றாங்க. இங்க ரெண்டாவது எபிசோட் முடியுது. இப்போ மூணாவது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு காதல் ஜோடியை காமிக்கிறாங்க. இவங்க வழக்கம் போல காரை ஒரு காட்டோரமா போட்டு அவங்க கசமுசா பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இதை எவனோ உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கே தெரியாம அவங்க காருக்கு கீழே ஒரு ஆடியோ ரெக்கார்டரை செட் பண்ணி அவங்க என்ன பண்றாங்களோ அது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அடுத்து ஒரு கே கப்பலை யாரோ கொலை பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த ஸ்பாட்டுக்கு நம்ம ஹீரோயினும் டீமும் வந்திருக்காங்க. நம்ம கொலைகாரனை கைது பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம கைது பண்ணாலும் ஒன் பை ஒன்னா கொலை பண்ணிட்டு இருக்காங்களே, அப்படின்னா கொலைகாரனை உண்மையான கொலைகாரனை கைது பண்ணவே இல்லையா, அந்த உண்மையான கொலைகாரன் தான் யாரு அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை போட்டு பிச்சுக்கிறாங்க. இப்போ நேரா ஸ்டேஷனுக்கு போறாங்க. புருஷன்காரனை இழுத்துக்கிட்டு வராங்க. ஏன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, உண்மையான கொலைகாரன் வெளியே சுத்திக்கிட்டு இருக்கான், உனக்கெல்லாம் மனசாட்சியே கிடையாதா, நீ வந்துட்டு பொய்யா வந்துட்டு பிரான்சிஸ்கோ மேல பழிய போட்டிருக்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பிரான்சிஸ்கோ கடைசியா நடந்த அந்த கொலையை பண்ணவே இல்ல. அன்னைக்கு உன் கூட இருந்தவன் யாரு, தயவு செஞ்சு உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆக்சுவலா நான் உண்மையை சொல்லலாம் அப்படின்னு தான் பார்த்தேன், நீங்க தான் தொல்லை பண்ணி நான் பிரான்சிஸ்கோ தான் இந்த கொலையெல்லாம் பண்ணா, இந்த மாதிரிலாம் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சொன்னேன், பொய் சொன்னேன் அப்படின்னு சொல்றான். அட பாவி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தூக்கி வாரி போடுது. ஆமா நீங்க தான் தொல்லை பண்ணீங்க, கூட யாராவது ஹெல்ப் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தொல்லை பண்ணீங்க, அதான் அவன் பேரை சொல்லி விட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அப்படின்னா உண்மையா என்ன விஷயம் ஆச்சுன்னு கேட்டா இவன் மறுபடியும் பழைய பிளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்கறான். பார்பரா இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க இந்த ஊர்லயே கொஞ்சம் பயங்கரமா ட்ரெஸ் பண்றாங்க, கொஞ்சம் ஹாட்டா ட்ரெஸ் பண்றாங்க. இதனாலேயே அந்த ஊரை சேர்ந்த ஆண்கள்லாம் இந்த பொண்ணுக்கு பின்னாடியே ஒழிஞ்சிட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த புருஷங்காரனுடைய அக்காக்காரி பார்த்துட்டு வீட்டுல எல்லாரும் ஒன்னா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது பத்தி வைக்க இந்த விஷயத்த பார்த்துட்டு மாமனாரு நீ இதுக்கப்புறம் வெளியே போக கூடாது, அப்படி உன் பொண்டாட்டி வெளியே போகணும் அப்படின்னா உன் கூட மட்டும்தான் வெளியே போகணும் அப்படின்னும் போது நான் என்ன தப்பு பண்ணேன், என்னால வந்துட்டு வீட்டுக்குள்ள அடைஞ்சு கிடைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு செமையா பார்பரா கத்துறாங்க. அப்படி கத்தும் போது அப்பாவுக்கு முன்னாடியே கத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன்காரன் காது மெலி அடிச்சு இந்த பொண்ணை ரூம்குள்ள லாக் பண்ணிட்டாங்க. அடுத்த நாள் காலையில மாமனாரு சாப்பாடு கொண்டு போறேன் அப்படின்ற பேர்ல இந்த பொண்ணு கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ண மாமனாரை பிடிச்சி தள்ளி விட்டு மக்காலியே மண்டையில அடிச்சு மண்டையை உடைச்சு விட்டுருவேன், ஒழுங்கு மரியாதையா இதுக்கப்புறம் தனி கொடுத்தன போக அலோவ் பண்ணு, நீ தனி கொடுத்தன போற மாதிரி ஏதாவது பண்ணல அப்படின்னா உன்னை பத்தி எல்லாமே வீட்டுக்கு மத்தியில சொல்லிடுவேன் அப்படின்னும் போது இப்போ இந்த ஆளுக்கு என்ன பண்றது அப்படின்னு புரியல. நான் வந்துட்டு வீட்டை வைக்க போறேன், அதனால எல்லாரும் தனி கொடுத்தன போங்க, தனித்தனியா போங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. பிரான்சிஸ்கோ வந்துட்டு கொலைகாரன்லாம் கிடையாது, சும்மா அந்த போட்டு கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பிரான்சிஸ்கோவை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ லோக்கல் ரிப்போர்ட்டர் ஒருத்தர் வந்துட்டு பிரான்சிஸ்கோவை மீட் பண்ணி இந்த கொலை கேஸை பத்திலாம் உங்களுக்கு என்ன விஷயம் தெரியுமோ எல்லாமே சொல்லுங்க, எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும், நானும் உங்களுக்கு சப்போர்ட்டா ஏதாவது பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது ஆக்சுவலா இந்த ஸ்டெஃபினோ புருஷன்காரன் வந்துட்டு எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கான், எல்லாரையும் குழப்பிட்டு இருக்கான், ஏதோ ஒரு ஆளை காப்பாத்த அந்த முக்கியமான கொலைகாரனை காப்பாத்த தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கான், மத்தபடி எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்லும் போது இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. இன்னொரு பிளாஷ்பேக் குட்டியா காமிக்கிறாங்க. இந்த குட்டி பையனை தூக்கிட்டு நேரா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா புருஷன்காரங்கிட்ட இந்த அண்ணன்காரன் பேசிட்டான், நீ போயிட்டு சரண்டர் ஆயிடு, நீ சரண்டர் ஆனாலும் நல்லதா இருக்கும், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தி இந்த அண்ணன்காரன் தான் அமுச்சு விட்டுருப்பான். அண்ணன்காரனால மட்டும்தான் போயிட்டு இந்த புருஷன்காரன் நான் தான் என் பொண்டாட்டியும் பாய் ஃப்ரெண்டையும் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சரண்டர் ஆயிருப்பான். இப்போ இந்த அண்ணன்காரனை பத்தின ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. இந்த அண்ணன்காரன் கையில கத்தி அதுக்கப்புறம் சில ஆயுதத்தோட எங்கேயோ கிளம்புறான். எங்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பொண்டாட்டிக்கு தெரியாம ஏதோ ஒரு பொண்ணை கூப்பிட்டு பாருக்கு போயிட்டு சாப்பிட்டுக்கிட்டே குடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல பாருக்கு ஒரு ஆள் வரான். அந்த ஆளை இந்த பையன் குருன்னு பார்த்துட்டே இருக்கும் போது நீயா அவனையே பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது முதல்ல போலீஸ் சீரியல் கொலைகள் நடக்குது இல்லையா, அதுக்காக இவனை தான் கைது பண்ணாங்க அப்படின்னும் போது இவனை ஏன் கைது பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா இவன் தான் எல்லா கொலை நடக்கிற ஸ்பாட்டுக்கும் போயிடுவானா, அங்க அந்த பொண்ணும் பையனும் ரொமான்ஸ் பண்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இவன் தான் போயிட்டு அந்த காதல் ஜோடியை கொலை
பண்ணிட்டு பிரைவேட் பார்ட்லாம் கட் பண்ணிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லும் போது இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பயப்படுறா. நான் நியூஸ்ல பார்த்தேன், அதுக்கப்புறம் பேசுற விஷயம்லாம் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்னமோ கண்ணால பார்த்த மாதிரி இல்லனா இவனே போயிட்டு கொலை பண்ணா எப்படி சொல்லுவானோ அதே போல அப்படியே உணர்வு பூர்வமா சொல்ல, எப்பா எப்பா எனக்கு இங்க உட்காரவே பயமா இருக்கு, முதல்ல இங்க இருந்து கிளம்பலாம், என்ன வீட்டை டிராப் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகேன்னு சொல்லிட்டு இங்க இருந்து கூட்டிட்டு போறான். கூட்டிட்டு போயிட்டு வீட்டுல டிராப் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா டிராப் பண்ணாம வேற எங்கேயோ ஆள் நடமாட்டமே இல்லாத பகுதிக்கு கூட்டிட்டு போறான். எங்கடா கூட்டிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இங்கதான் கப்புள்ஸ் எல்லாம் ரொமான்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு, இந்த இடத்துக்குலாம் என்ன ஏன்டா கூட்டிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சரி ஓகே வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வேற ஒரு ஸ்பாட்டுக்கு கூட்டிட்டு போறான். இங்கதான் முதல் கொலை நடந்துச்சு, அங்கதான் ரெண்டாவது கொலை நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லி காமிக்க இந்த பொண்ணுக்கு ஒரே பயமா இருக்கு. நான் என்ன விடு, நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னாலும் கேட்காம உட்காரு உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்பாட்ல எப்படி கொலை நடந்துச்சு அப்படின்னா அந்த பொண்ணு இங்க இருந்தா அந்த பையன் இங்க இருந்தா இப்படி இவங்க ரொமான்ஸ் பண்ணி முடிச்சாங்க. அதுக்கப்புறமா கொலைகாரன் அங்க இருந்து வந்து கன்னால ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டு அந்த பொண்ணுடைய பாடிய தரன்னு இங்க இழுத்துட்டு போயிட்டு இங்க கொஞ்சம் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூட்டு போயிட்டு உட்கார சொல்ல, யோ தரையா மண்ணுல எப்படி உட்கார முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நீ உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தி உட்கார வச்சுட்டு இந்த பொண்ணை தள்ளி விட்டு கத்தி எடுத்து அப்படியே குத்துன்னு குத்துறான். ஆனா கத்தியால குத்தல, கத்திய சும்மா மேல வச்சிருக்கான், வெறும் கையால குத்த இந்த பொண்ணு என்ன காப்பாத்துங்கன்னு கத்த வாயை நல்லா பொத்திட்டு இங்க உட்கார வச்சு இங்க படுக்க வச்சு இந்த மாதிரி குத்தி இந்த மாதிரி பிரைவேட் பார்ட் எல்லாம் கட் பண்ணா அப்படின்னும் போது எப்பா சாமி என்ன விடு நான் கிளம்புறேன், வந்து முதல்ல காரை ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னும் போது இது என்னுடைய காரு, இந்த கார்ல எங்க போகணும் எப்ப போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நான் தான் சொல்லுவேன், எதுவுமே நீ சொல்லக்கூடாது அப்படின்னும் போது இந்த பொண்ணு கெஞ்சி கேட்க மறுபடியும் வேற ஏதோ ஒரு ஸ்பாட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு மறுபடியும் இங்க யாரு எப்படி கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி காமிக்க இந்த பொண்ணுக்கு வெறுப்பாகுது. இந்த பொண்ணு யதார்த்தமா காருக்குள்ள பார்க்கும்போது எக்கச்சக்கமான ஆயுதங்களா இருக்கு, போற போக்க பார்த்தா இவனே நம்மள கொலை பண்ணுவான் போல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பயந்துட்டு நேரா ஸ்டேஷனுக்கே போயிட்டு கம்ப்ளைண்டே கொடுத்துட்டா. அடுத்த நாள் போலீஸ் அண்ணங்காரனை கைது பண்ணிட்டாங்க. கைது பண்ணது மட்டும் இல்லாம வீட்டுல வந்துட்டு ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பாக்குறாங்க. இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல காட்டுறாங்க பார்பராவும் அந்த பாய் ஃப்ரெண்டும் கொலை செய்யப்பட்ட அன்னைக்கு நீ எங்க இருந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் ஊர்லயே இல்ல, வேலை விஷயமா வெளியூருக்கு போயிட்டேன் அப்படின்னு பொய் சொல்லாத, நீ கண்டிப்பா ஊர்ல தான் இருக்க, அதுக்கான ப்ரூஃப் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அண்ணன்காரனுடைய ரூமை செக் பண்ணி பார்க்கும்போது சின்ன பேப்பர் மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. இது என்ன பேப்பர் அப்படின்னா அன்னைக்கு அம்மாவை கொலை பண்ணதுக்கு அப்புறமா இந்த குட்டி பையன் போலீஸ் கிட்ட சொன்னா பாத்தீங்களா, அது எல்லாமே இவர் எழுதி கொடுத்திருக்காரு. அதாவது இந்த ஆளு சொன்ன விஷயத்த மட்டும்தான் அந்த பையன் கரெக்டா சொல்லியிருக்கான். நீயே உன்னுடைய தம்பி அதுக்கப்புறமா உன்னுடைய தங்கச்சி 3 பேருமே சேர்ந்துட்டு கொலை பண்ணிட்டு போலீஸை திசை திருப்பணும், போலீஸை முட்டாளாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரான்சிஸ்கோவை சம்பந்தமே இல்லாம இந்த கேஸ்ல இழுத்து விட்டுருக்கீங்க அப்படின்னு. இல்ல அந்த டைம்ல நான் வந்துட்டு ஊர்லயே இல்லை, இது எதுக்கும் எந்த ப்ரூஃபுமே கிடையாது அப்படின்னும் போது இதான் முக்கியமான ப்ரூஃப் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. இப்போ போலீஸுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இங்க நம்ம ஹீரோயின் இல்ல மத்த போலீஸ் தான் இருக்காங்க. பிளாஷ்பேக்ல என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு காமிக்கிறாங்க. இந்த அண்ணன்காரன் பார்பராவும் இந்த இன்னொரு பையனும் காஃபி ஷாப்ல ஏதோ பார்ல உட்கார்ந்துட்டு இருக்கிற விஷயத்த பார்த்துட்டு போனா பாத்தீங்களா, நேரா வீட்டுக்கு போயிட்டு புருஷன்காரங்கிட்ட உன் பொண்டாட்டி பண்றது கொஞ்சம் கூட நியாயமே கிடையாது, சரியே கிடையாது, கண்டவன் கூட சுத்திக்கிட்டு இருக்கா, அவளை ஏதாவது பண்ணும், கொலை பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க புருஷன்காரன் ஷாக் ஆகுறான். அதுக்கப்புறமா தான் இவனுடைய தங்கச்சி அந்த புருஷன்காரன் 3 பேருமே அலெக்ஸையும் பார்பரா அந்த குட்டி பையன் 3 பேரும் கார்ல போகும்போது பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு கொலை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இந்த விஷயம் தான் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரியல் டைம்ல இந்த அண்ணன்காரனை கைதும் பண்றாங்க. இது தெரிய வந்து ஹீரோயின் வந்து செமையா கத்திக்கிட்டு இருக்காங்க, என்கிட்ட சொல்லாம கொள்ளாம எதுக்காக கைது பண்ணீங்க, இந்த மாதிரி நம்ம தப்பா ஒவ்வொருத்தரையும் கைது பண்ணும்போது அதாவது இவன் தான் கொலைகாரன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தப்பா யாரையாவது கைது பண்ணும் போதெல்லாம் வேற யாரோ 2 பேரு இறந்து போறாங்க. இப்போ அடுத்து யாரு சாவ போறாங்களோ தெரியல. கைது பண்றது கூட சீக்கிரட்டா பண்ணாம நீங்க எதுக்காக போயிட்டு பப்ளிக்கா கைது பண்ணி கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு செமையா கத்திட்டு இருக்காங்க. இதே டைம்ல நைட் டைம் ஒரு காதல் ஜோடியை காமிக்கிறாங்க. இவங்க காருக்குள்ள கசமசா பண்ணிட்டு இருக்கும் போது அப்ப யாரோ அங்க வராங்க, 2 பேரையும் ஷூட் பண்ணி கொலை பண்றாங்க. அந்த பொண்ணை மட்டும் தனியா இழுத்துட்டு போயிட்டு அந்த பொண்ணுடைய பாடியில இருந்து பிரைவேட் பார்ட்டை மட்டும் தனியா கட் பண்ணி கொண்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு 3வது எபிசோடையும் முடிக்கிறாங்க. இப்போ 4வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே இந்த ஸ்பாட்டுக்கு போலீஸ் வந்துட்டாங்க. அந்த லேடி போலீஸ் சொன்ன மாதிரியே எப்பெல்லாம் தப்பா ஒரு ஆளை கைது பண்றாங்களோ அப்பெல்லாம் மறுநாளே இந்த மாதிரி ஒரு காதல் ஜோடி இறந்து போறாங்க.
இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு போலீஸும் யோசிக்கும் போது இதுக்கெல்லாம் ஒரே தேர்வு, அந்த புருஷங்காரனுடைய பையன், அந்த குட்டி பையன் இப்போ வளர்ந்துருப்பான், அந்த பையனை கூட்டிட்டு வந்து விசாரிச்சோம் அப்படின்னா அவன் உண்மையை சொன்னானா உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போயிட்டு அந்த குட்டி பையனை கூட்டிட்டு வராங்க. அந்த குட்டி பையன் இப்போ பெரிய பையனா வளர்ந்துட்டான். அவனை கூட்டிட்டு வந்து விசாரிக்கும் போது இது எல்லாமே பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயம், நான் எல்லாமே மறந்து போயிட்டேன் அப்படின்னும் போது இவர் பொறுமையா சொல்றாரு, இங்க பாரு தம்பி, உன்னுடைய அம்மாவும் அந்த ஆளும் இறந்து போயிட்டாங்க, அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. அதுக்கப்புறமா எக்கச்சக்கமான பேர் இறந்து போறாங்க, நீயும் உங்க அப்பாவும் மாத்தி மாத்தி வேற யாரையோ மாட்டி விட நாங்களும் கைது பண்ண வேற யாரோ 2 பேர் இறந்து போறாங்க, இதுக்கப்புறமும் யாரும் சாகக்கூடாதுன்னு நினைக்கிறோம், தயவு செஞ்சு உண்மையை சொல்லு. இது வரைக்கும் ஒவ்வொரு வாட்டி விசாரிக்கும் போதும் நீ ஒரு கதை சொல்லியிருக்க, அதுல எது உண்மையான கதையோ அதை மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என்ன மன்னிச்சுக்கோங்க, அப்ப நான் ரொம்ப சின்ன பையன், அப்பா தான் அந்த பிரான்சிஸ்கோவுடைய பேரை சொல்லு அப்படின்னு சொன்னாரு, அப்பதான் வேற வழி இல்லாம அப்பா சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு புரியாம சொல்லிட்டேன். ஆக்சுவலா அந்த சம்பவத்துக்கு அப்புறமா நான் காருக்குள்ள கத்திக்கிட்டு இருக்கும் போது யாரோ புதருக்கு நடுவுல இருந்து இந்த பக்கமா பாத்துக்கிட்டு இருந்தாங்க, அது யாரும் தெரியல அப்படின்னு சொல்றான். இப்ப நமக்கு புதருக்கு நடுவுல இருந்து அந்த சால்வடோர் முதல்ல அந்த பிஜிக்கு கூட்டு வந்தாங்க பாத்தீங்களா, அந்த ஆளை காமிக்கிறாங்க, பிரான்சிஸ்கோவுடைய அண்ணனை காமிக்கிறாங்க, அந்த ஆள் தான் பாத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. போலீஸுமே மேபி சால்வடோரா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை போயிட்டு கைது பண்ணி கூட்டு வராங்க. இது மட்டும் இல்லாம இவன் வீட்டுல சர்ச் பண்ணி பார்க்கும்போது அடல்ட் புக்கு, அதுக்கப்புறமா ரத்தம் படிஞ்ச துணி, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் கிடைக்குது. இதையெல்லாம் வச்சு கேள்வி கேட்டா இவன் எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்க பாக்குறான். இப்போ நமக்கு ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. பிரான்சிஸ்கோ கிட்ட ஒரு ரிப்போர்ட்டர் வந்து இந்த கொலைகாரனை பத்தி உனக்கு என்ன தெரியுமோ எல்லாமே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பிரான்சிஸ்கோ அவருக்கு என்ன விஷயம் தோணுதோ, அவருக்கு என்ன விஷயம்லாம் டவுட்டா இருக்கோ அது எல்லாமே சொல்லிருப்பாரு. அதை வச்சு அதுக்கப்புறமா அந்த ரிப்போர்ட்டர் என்ன விசாரிச்சாரோ அதை வச்சு ஒரு ஷோ மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த கொலைகாரன் இந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கு, இந்த மாதிரி கொலை பண்ண வாய்ப்பு இருக்கு, கொலைகாரனுடைய அங்க அடையாளங்கள் இந்த அளவுக்கு இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த விஷயத்த சால்வடோர் டிவியில பாத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்போ சால்வடோரை பத்தின ஒரு ஃபுல் கதையை காமிக்கிறாங்க, இவன் யாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாஷ்பேக். சால்வடோர் வந்துட்டு ஆர்மில ஒர்க் பண்ணிருப்பான், ரொம்ப நாள் கழிச்சு ஊருக்கு வரான். இவன் ஒரு கே போல மக்களே இன்னொரு பையனை மீட் பண்றான். இவனுடைய பழைய காதலன் போல அவன் கூட சேர்ந்துட்டு ஊரெல்லாம் சுத்துறான், ரொமான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கான். இது எல்லாமே சால்வடோருடைய அப்பாக்கு தெரிய வரும்போது அப்பா பச்சையா திட்டாரு, நீ ஒரு ஆம்பளையே கிடையாது, இதெல்லாம் வாழ்க்கையே கிடையாது, நீ வந்துட்டு ஒரு தைரியமான ஆளா இருந்தா, ஒரு நல்ல ஆம்பளையா இருந்தா ஒரு பொண்ணை தேடி கண்டுபிடி, பொண்ணு கூட வாழ்ந்தாதான் ஆம்பளை அப்படின்னு சொல்லிட்டு ஏத்தி விடுறாரு. அது மட்டும் இல்லாம நீ ஒரு பையன் கூட சுத்திக்கிட்டு இருக்கியே, அந்த பையனுக்கே ஒரு தங்கச்சி இருக்கா, அந்த தங்கச்சியவே முடிஞ்சா கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு போது இந்த பைத்தியம் முடிச்ச வெட்டுக்கிளி அப்போ என்ன யோசிச்சதுன்னு தெரியல, நேரா போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட பேச்சு கொடுக்கும் போது நீ யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும், எங்க அண்ணன் கூட சுத்திக்கிட்டு இருக்க வந்தானே அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சி விட்டு போக, அப்ப இவன் வெறியாயிட்டு நடுரோடுன்னு கூட பார்க்காம பட்ட பகல்ல இந்த பொண்ணை நாசம் பண்றான். ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தா இந்த பொண்ணு கையில குழந்தையோட இருக்கா, தன்னுடைய பாய் ஃப்ரெண்டுடைய தங்கச்சியவே கல்யாணம் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இந்த பொண்டாட்டிக்காரி சால்வடோரை பார்க்கும் போதெல்லாம் கழுவி ஊத்திக்கிட்டு இருக்கா, கேனு கலாய்க்கிறா. இது மட்டும் இல்லாம இந்த பொண்ணுக்கும் வேற ஒரு பையனுக்கும் கனெக்ஷனு, அந்த பையன் கூட வெளியே போயிட்டு உல்லாசமா இருந்துட்டு வர, அதை இவன் கண்டுபிடிச்சிட்டு வீட்டுல வந்து செமையா சண்டை போடுறான், பயங்கரமா அடிக்கிறான், சேரெல்லாம் வச்சு அடிக்கிறான். ஒரு ரூம்ல போட்டு இந்த பொண்ணே போயிட்டு லாக் பண்ணிக்கிறா, பயந்துட்டு லாக் பண்ணிக்கிறா. இவன் கதவை தட்டி பார்த்துட்டு நேரா போயிட்டு அந்த பாய் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வரான். உன் தங்கச்சி பண்றது சுத்தமா சரியே கிடையாது, குழந்தை அழுகுது அப்படின்னும் போது அவன் பயந்துட்டு ஓடி வந்து கதவை உடைச்சு உள்ளுக்குள்ள பார்த்தா தங்கச்சி இறந்தே போயிட்டா. இதுக்கப்புறமா தான் அந்த குழந்தை என்ன விஷயம் ஆச்சு அப்படின்லாம் தெரியல, பேயிங் கெஸ்டா அந்த பார்பராவுடைய வீட்டுல ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பான். இவன் ஸ்டே பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு நாள் நைட்டு புருஷன் பொண்டாட்டி ஒன்னா இருக்கிற விஷயத்த இவன் பாக்குறான். மக்களே, இவன் பாக்குறான் அப்படின்ற விஷயத்த அந்த புருஷங்காரனும் பாக்குறான், ஆனா கண்டுக்கவே இல்லை. அடுத்த நாள் இந்த புருஷங்காரன் வேலைக்கு கிளம்பிட்டு இருக்கும் போது என்ன மன்னிச்சுக்கோ, நேத்து நைட்டு ஏதோ சவுண்டு கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம எட்டி பார்த்துட்டேன், மன்னிச்சுக்கோ அப்படின்னு போது பரவாயில்ல நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ட்ரை பண்ணேன். போற புருஷங்காரனை நிப்பாட்டி உடனே சால்வடோர் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவனும் ஒண்ணுமே சொல்லாம அமைதியா இருக்கான், அவனும் அனுபவிக்க ஆரம்பிக்கிறான். இந்த டைம்ல பொண்டாட்டிக்காரி வந்து இந்த விஷயத்தை பார்த்துட்டு ஷாக் ஆவ. இதுக்கப்புறமா தான் பொண்டாட்டிக்காரி கிட்ட பயங்கரமா உரிமை எடுத்து இந்த மாதிரி பண்ணு, சரக்கு எடுத்து ஊத்தி விடு அப்படின்லாம் சொல்லியிருப்பான். அன்னைக்கு நைட்டே உள்ளுக்குள்ள போகும்போது அந்த பொண்ணு கத்திருப்பா பாத்தீங்களா, உள்ளுக்குள்ள போயிட்டு என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னா, இங்க நடக்கிற விஷயம் வெளியே தெரிய வந்தா உன்னையும் குழந்தையும் கொலை பண்றுவேன், நானே கொலை பண்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி விட்டு போறான். இப்ப அப்படியே ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. சால்வடோரை போலீஸ் கூட்டு வந்து விசாரிக்கிறாங்க. உனக்கும்
பார்பராக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எந்த கனெக்ஷனுமே கிடையாது, கல்யாணத்துக்கு முன்னாடி கொஞ்சம் பழகணும், கல்யாணத்துக்கு அப்புறமா நான் அவளை கண்டுக்கவே இல்லை அப்படின்னு சொல்றான். பொய் சொல்லாத, உண்மையை சொல்லு, நீ சொல்றது எல்லாமே பொய்னு புரியுது, உண்மையை மட்டும் சொல்லு அப்படின்னும் போது இவன் யோசிச்சு பாக்குறான், சொல்ல மாட்டான். என்ன யோசிச்சு பாக்குறான் அப்படின்னா, இதுக்கப்புறமா புருஷங்காரனும் சால்வடோரும் சேர்ந்துட்டு இந்த பொண்ணை போட்டு நாசம் பண்றாங்க. ஒரு கட்டத்துல இந்த பொண்ணு பிரெக்னென்ட்டே ஆகுறா, நான் பிரெக்னென்ட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது இதுக்கப்புறம் இங்க இருந்தா சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு சால்வடோரு அந்த மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறான். போகும்போது கூட நீ எனக்கானவ, நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறான். இப்போ ரியல் டைம்ல சால்வடோருடைய இரண்டாவது மனைவியை கூட்டு வந்து விசாரிக்கிறாங்க. இவனும் இவன் தொல்லை தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய கூட்டிட்டு தனியா போயிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்களாம். இந்த ஆளு பயங்கர மோசமானவன், இந்த ஆளுடைய தொல்லை தாங்க முடியாம நான் ஓடியே போயிட்டேன், வேற எவனையும் கூட்டிட்டு வந்து எனக்குள்ள ஒன்னா இருக்க வச்சு அதை பார்த்து ரசிச்சவன் இவன், ரொம்பவே கேவலமான ஜென்மம். நான் ஒரு நாள் எப்படியோ என் குழந்தைய தூக்கிட்டு தப்பிச்சு ஓடி போயிட்டேன் அப்படின்னு சொல்றேன் இல்லையா. அன்னைக்கு கூட ஏதோ ஒரு காதல் ஜோடி காருக்குள்ள ரொமான்ஸ் பண்ணும்போது கொலை செய்யப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி, பார்பராவும் அந்த பாய் ஃப்ரெண்டும் இறந்து போனாங்க இல்லையா, அன்னைக்கு நைட்டு சால்வடோர் எங்க இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் அன்னைக்கு நைட்டு வீட்டுல கிடையவே கிடையாது. அன்னைக்கு நைட்டு மட்டும் இல்லாம எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் இவன் போயிட்டு பார்பராவை மீட் பண்ணிட்டு வருவான், அது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ மறுபடியும் ஒரு பிளாஷ்பேக், இவன் போயிட்டு ஒரு நாள் அந்த பொண்ணை மீட் பண்றான், பார்பராவை மீட் பண்ணி நீயும் நானும் நாளைக்கு பார்க்ல மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் முடியவே முடியாது, நான் மீட் பண்ண வரமாட்டேன் அப்படின்னும் போது இங்க பாரு நீ எனக்கு சொந்தமானவ, நான் கூப்பிட்டா வந்தே தீரணும் அப்படின்னும் போது நாளைக்கே உன்னுடைய தம்பி ரிலீஸ் ஆயிடுவான், அவன் வெளியே வந்ததுக்கு அப்புறமா நான் யாருக்கு சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிக்கலாம், அவன் வந்தவனே நான் எல்லாமே சொல்றேன், அவன் உன்னை என்ன பண்றான்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லும் போது இவன் உடனே இந்த பொண்ணு கிட்ட தப்பா நடக்கிறான். அப்ப இந்த பொண்ணு காரி மூஞ்சி மேலேயே துப்பிட்டு அங்க இருந்து கிளம்ப. அதுக்கப்புறமா தான் அன்னைக்கு நைட்டு இந்த பொண்ணு பாய் ஃப்ரெண்டு குட்டி பையன் 3 பேரும் தியேட்டருக்கு போயிட்டு கார்ல போயிட்டு இருக்கும் போது இவங்களுக்கு பின்னாடியே புருஷங்காரனும் சால்வடோரும் ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. இவன் தான் போயிட்டு 2 பேரையும் கொலை பண்ணா, துப்பாக்கியால ஷூட் பண்ணி கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு இப்போ ரியல் டைம்ல இந்த விஷயம் தானே ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்கும் போது கிடையவே கிடையாது, இது எதுக்குமே உங்ககிட்ட ப்ரூஃப் இல்ல, ப்ரூஃப் இல்லாம நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், எனக்கு வக்கீல் வேணும், வக்கீல் வந்து பேசட்டும், நீங்க முதல்ல ப்ரூஃபை காட்டுங்க, ப்ரூஃபை காட்டுங்க அப்படின்னும் போது இவங்க கிட்ட எந்த ப்ரூஃபுமே கிடையாது. சரி ஓகே இப்போ நீ போலாம், ஆனா விசாரணை கூப்பிட்டா வரணும் அப்படின்னு சொல்லி அமுச்சு விடுறாங்க. பார்த்தா அன்னைக்கு நைட்டே ஏதோ ஒரு காதல் ஜோடிய கொலை பண்ணி அவங்களுடைய பிரைவேட் பார்ட்டை ஒரு கவர்ல போட்டு அதை கொரியர்ல வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கே அமுச்சு விடுறான் அந்த சைக்கோ. நம்ம ஹீரோயின் வீட்டு வாசல்ல இப்போ போலீஸ் படையே நிக்கிறாங்க. இவங்க பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க, என் வீட்டு வாசல்ல எதுக்கு எவ்வளவு போலீஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது மறுபடியும் அந்த கொலைகாரன் ஒரு காதல் ஜோடியை கொலை பண்ணிட்டான், அதுவும் பார்சலே வந்துட்டு நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு அமுச்சு விட்டுருக்கான், நம்ம டீம்ல இருக்க ஒரே லேடி போலீஸ் நீ மட்டும் தான், உன்னை ஏதாவது பண்ணுவானோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்தான் அப்படின்றாங்க. இப்ப மறுபடியும் இவனை கைது பண்றாங்க. எதுக்காக கைது பண்றாங்க அப்படின்னா, நீ உன்னுடைய முதல் மனைவியை கொலை பண்ணிருக்க, அதுக்காக கைது பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஏதோ ஒரு கேஸ்ல கைது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கைது பண்றாங்க. கைது பண்ணி விசாரிக்கிறாங்க, கோர்ட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு போறாங்க. அங்க அந்த புருஷங்காரனையும் கூட்டிட்டு வராங்க. உன் கூட வந்துட்டு உன் மனைவியையும் அந்த பாய் ஃப்ரெண்டையும் கொலை பண்ணது சால்வடோர் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் யோசிக்கிறாரு, எனக்கு சுத்தமா ஞாபகமே இல்லை அப்படின்னும் போது எந்த விதமான ப்ரூஃபும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சால்வடோரை வெளியே அமுச்சு விட்டுறாங்க. அன்னைக்கு நைட்டோட சால்வடோரு தன்னுடைய மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு அந்த ஊரை விட்டே போயிட்டானா. அவன் ஊரை விட்டு போனதுக்கு அப்புறமா அந்த ஊர்ல யாருமே இறந்து போல, யாருமே கொலை செய்யப்படல, ஒருவேளை இவன் தான் கொலைகாரனா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கன்ஃபார்மே பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் சால்வடோரை கண்டே பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு இந்த சீரீஸை முடிக்கிறாங்க. இது ஒரு உண்மை கதை மக்களே, உண்மையிலேயே சால்வடோரை கடைசியில போலீஸால கண்டே பிடிக்க முடியல, அதுக்கப்புறம் அவன் வந்துட்டு இறந்தே போயிட்டு இருப்பான் போல, பல வருஷம் ஆகி போச்சு. இதோட இந்த சீரீஸையும் முடிக்கிறாங்க. இந்த சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, நம்ம இன்னும் என்ன மாதிரி மூவிஸ் என்ன மாதிரி சீரீஸ்லாம் போடலான்னு கமெண்ட்ல ரெக்கமெண்ட் பண்ணுங்க. மூவிஸோடைய நேம் தெரிஞ்சாலும் சொல்லுங்க, சீரீஸோடைய நேம் தெரிஞ்சாலும் சொல்லுங்க, கண்டிப்பா உங்களுக்காக போடுறேன். ஓகே மக்களே, பாய்.